நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக சொல்லுங்கள். இந்த தலைவனை ஒரு தேர்தல் வச்சு அனுப்பிடுவீங்களா? எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாதவங்க அவங்க தான் நாதாரிகள்னு சொல்றாங்க. அப்படின்னா ராஜா கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அவரை குள்ளுகப்பட்டர்னு திட்டினவங்க பார்ப்பனர் அதெல்லாம் இப்போ மறந்துட்டு ராஜாஜி போன்றவர்கள் இருந்த இடத்துல நாதாரிகள்னாரு. சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னால எங்கேயோ கேலரியில் ஐபிஎல் கேலரியில் ஏதோ செஞ்சாரா, அது அவர் ராஜினாமா பண்ணமா? அடப்பாவீங்களே, நீங்கெல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டு ஓடணுமே. பின் ஒன்று வந்துட்டே இருக்குது. எல்லாம் 1000 கோடி 2000 கோடின்னு தான் போதை தவிர ரொம்ப சிக்கலில் மாட்ட போகிறாங்க இவங்க. இப்போ இந்த பிடி அரசகுமார்னு ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருக்காங்க. 400 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு தம்பிங்க இருக்கான். KN நேருவுக்கு ஒரு தம்பி இருக்காரு, செந்தில் பாலாஜிக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு, அன்பில் மகேஷுக்கு ஒரு தம்பி இருக்காரு. விஜய் ஒரு வாட்டி சொன்னார், ஏண்டா இந்த விஜயை தொட்டோம் நீங்கெல்லாம் வருத்தப்படுறீங்கன்னு. ஏண்டா இந்த விஜயை தொட்டோம் இப்போ பயங்கரமாக வருத்தப்பட போகிறாங்க. ஏன்னா அம்பலம் ஆயிடுவாங்க. எனக்கு என்னென்னா, இது ஏதோ அடுத்த 10 வருஷத்துக்கு இல்லை, தலையே தூக்க முடியாது அந்த அளவுக்கு அம்பலமாக போகிறாங்க. பல 1000 கோடி இஃப் நாட் லேக்ஸ், லட்சம் கோடின்னு என்னால் இன்னும் சொல்ல முடியல. எல்லா இடத்துலையுமே இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு வசூல் பண்ணியிருக்காங்க. இருந்தெல்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்காகத்தான் திடீர்னு இன்னைக்கு மாணவர் அணி போராட்டம். சேகர் பாபு என்ற மாணவர் போராடினார் பார்த்தீங்களா? இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களோட தலைமையில் IAS IPS மற்றும் IFS அதிகாரிகளோட ஒரு சின்ன கலந்தாய்வு கூட்டம் மாதிரி நடக்குது. இது எப்படி பார்க்கலாம் சார்? இந்த மீட்டிங்கில் என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அநேகமாக பேசி முடிச்சிருக்கிறாங்களா? இன்றைய அமர்வு முடிகிற ஸ்டேஜ் நீங்கள் கேட்குறீங்க. இது தொடர்ந்து நடக்கிறது தாங்க. இதுக்கும் இது ஏதோ கலந்தாய்வுலாம் இல்லைங்க. அதாவது பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங்னு சொல்லுவாங்க. ஆட்சி மாறலாம், காட்சி மாறலாம், அதெல்லாம் வேற. பட் IAS ஆஃபீஸர்கள் IPS ஆஃபீஸர்கள்னால் மாவட்ட கலெக்டர்கள், மாவட்ட போலீஸ் சூப்பர்டென்ட்டுகள், உயர் போலீஸ் அதிகாரிகள், IG DIG இது மாதிரி, அதே போல் துறை செயலாளர்கள், இவங்கெல்லாம் துறைகளை பற்றிய ஆய்வு, பொதுவான சட்டம் ஒழுங்கு, போதை மருந்துகள் பரவுதலை தடுக்கிறது, இது மாதிரியான பொதுவான பிரச்சனைகள், மாநிலம் பூரா இருக்க பிரச்சனைங்க, ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன தேவை இருக்குன்னா முதல்வரும் எல்லா அமைச்சர்களும் பங்கேற்கிற இந்த மாதிரி கூட்டங்கள் வாடிக்கையான ஒன்று தாங்க. இது ஏதோ விஜய் ஸ்பெஷலாக அது பீரியாடிக்கலாக நடக்கும். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த கூட்டம் நாளைக்கும் இருக்குது, 2 நாள் கூட்டம். அதில் இன்னைக்கு கலெக்டர்கள் IAS ஆஃபீஸர்ஸ்க்கு மெயினாக கொடுப்பாங்க. நாளைக்கு IPS ஆஃபீஸர்கள், அதாவது சூப்பர்டென்ட்டுகள், போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க. அது மாதிரி முதல்வர் இன்னைக்கு பேசந்தா வெளியே வந்திருக்க செய்தி என்னான்னு சொன்னால், எங்கள் கட்சிக்காரன் தலையிட்டால் கூட நியாயத்துப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும். காவல்துறையெல்லாம் யாராக இருந்தாலும் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, எந்த ஒரு கட்சி தலையிடம் இருக்காது, அதை நான் உறுதி சொல்கிறேன். அதே போல் போதை மருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரவுவதை தடுக்கணும், கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணுன்ற மாதிரி பொதுவாக இந்த அரசு லஞ்ச லாவண்யத்துக்கு எதிராக இருக்குது, போதைப் பொருள் புழக்கத்துக்கு எதிராக இருக்குது. இதில் நிர்வாகத்தில் எந்த கட்சிக்காரன் ஆளுங்கட்சிக்காரனே தலையிட்டாலும் நீங்கள் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாதீங்க, கடமையை செய்யுங்கள்ன்ற மாதிரி பொதுவாக அவர் பேசியிருக்கார். நல்ல விஷயம் தானங்களா? நல்ல விஷயம் தான். நம்ம கட்சிக்காரங்கக்கிட்ட என்ன அவங்க மேலே ரொம்ப கம்ப்ளைண்ட் வருது, நம்ம மாவட்ட செயலாளர் சொன்னால் கூட செய்ய மாட்டேன்றீங்களா? அப்படி கேட்ட முதல்வர்கள் இருந்த சேரில் இன்னைக்கு பாவம் நாதாரி முதல்வர்னர் ராஜா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்ததால எனக்கு நாதாரிக்கு திடீர்னு என்ன அர்த்தம் தெரியல. என்னடா இருந்தாலும் ஏதோ சொல்லிட்டான, அது ஏதோ தவறான வார்த்தைன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா ராஜாஜி அண்ணா போன்றவர்கள், ராஜாஜி இப்போ அவங்களுக்கு பெரிய தலைவராயிட்டார். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர், அவரை குள்ளுகப்பட்டர்னு திட்டினவங்க, பார்ப்பனர்
அதெல்லாம் இப்போ மறந்துட்டு ராஜாஜி போன்றவர்கள் இருந்த இடத்துல நாதாரிகள்னாரு. என்ன நாதாரிகள்? அப்புறம் கூகுளில் போய் நான் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தேன். வேற வழி, தமிழுக்கு தமிழே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதரவற்றவர்கள், எந்த விதமான ஒரு எதுவும் சப்போர்ட்டும் இல்லாதவங்க, அவங்க தான் நாதாரிகள்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ராஜா கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சி வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித்துகள், ஆதரவற்றோர் அவங்களுக்கான ஆட்சி தானே இது. அவர் என்ன தப்பு எண்ணத்தில் அவர் திட்டுறதுக்காக சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஆட்சி வந்து அடித்தட்டு மக்களுக்கான ஆட்சி தான்றதை விஜய் நிரூபிச்சிட்டாரு. இது மாதிரி இன்னைக்கு என்னை பொறுத்தவரையில் இந்த ஆட்சிக்கு மக்களிடையே நல்ல பேர் தாங்க நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு. யாரை கேட்டாலும் லஞ்சம் இல்லை, குறைஞ்சி போச்சு, பயப்படுறாங்க லஞ்சம் வாங்க, கான்ட்ராக்ட் டெண்டர்லாம் ரத்து ஆகிட்டே இருக்குது. இப்போ மாநகராட்சி இது கூட இப்போ நேற்று ஏதோ 240 கோடி டெண்டர் ரத்தாச்சு. என்னடான்னு பார்த்தா இந்த பேவ்மெண்ட்டில் அழகுபடுத்துவாங்க தெரியுங்களா, பிளாட்பாரத்தெல்லாம் அண்ணா நகர் ஐநா வரக்குங்க, அதெல்லாம் வந்து வெறும் சிமெண்ட்டு ஒரு இந்த ஸ்லாப்பு போடுவாங்க, ஹாலோ அந்த இது போட்டு அதுக்கு 9 கோடியாங்க 2 தெரு பண்ணுறதுக்கு. அதாவது இதெல்லாம் வந்து யதார்த்தத்துக்கே புறமானது. கொள்ளை, பகல் கொள்ளை, டே லைட் ராபரி நடந்துட்டு இருக்குது மக்கள் பணத்தை. அதனால தான் அதெல்லாம் வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ மக்களுக்கே இப்போ தெரியுது, பட்டாலாம் உடனே கிடைக்குதுன்றாங்க. ஸ்கூலில் ராஜ்மோகன் அமைச்சர் 1000 ஸ்கூலுக்கு 2 மணி நேரத்தில் ரினியூவல், அப்புறம் என்ஓசி கொடுத்துட்டாரு. இப்போ இந்த பிடி அரசகுமார்னு ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருக்காங்க, 400 கோடி ரூபாய் அடிச்சிருக்கானுங்க. அந்த ஆள் மட்டும் தனியாக அடிச்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. அன்பில் மகேஷுடைய தம்பி, எல்லாருக்கும் ஒரு தம்பிங்க இருக்கான், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க இல்லையா. KN நேருவுக்கு ஒரு தம்பி இருக்காரு, செந்தில் பாலாஜிக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு, அன்பில் மகேஷுக்கு ஒரு தம்பி இருக்காரு. ஆக இந்த தம்பிகள் மூலமாக இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் டிஸ்கஷனுக்கு வரல. இப்போ எதிரானா சரத்குமார்ன்ற ஒரு அமைச்சர் 2 வருஷத்துக்கு முன்னால எங்கேயோ கேலரியில், IPL கேலரியில் ஏதோ செஞ்சாரா, அது வந்து அவர் ராஜினாமா பண்ணமா. அடப்பாவீங்களே, நீங்கள்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டு ஓடணுமே. அவ்வளோ யூ ஆர் லூட்டட் த பப்ளிக் மணி. ஒன் பின் ஒன் வந்துகிட்டே இருக்குது. எல்லாம் 1000 கோடி 2000 கோடின்னு தான் போதை தவிர ரொம்ப சிக்கலில் மாட்ட போகிறாங்க இவங்க. வந்து விஜய் ஒரு வாட்டி சொன்னார், ஏண்டா இந்த விஜயை நீங்கள்லாம் வருத்தப்படுறீங்கன்னு. இப்போ பயங்கரமாக வருத்தப்பட போகிறாங்க. ஏன்னா அம்பலம் ஆகிடுவாங்க. எனக்கு என்னென்னா, இது ஏதோ அடுத்த 10 வருஷத்துக்கு இல்லை, தலையே தூக்க முடியாது, அந்த அளவுக்கு அம்பலமாக போகிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம்னா, எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் திமுக தலையை தூக்கலையே. ஏன்? எம்ஜிஆர் ஒரு பெரிய முத்திரையை குத்தினார், தீய சக்தி, ஊழல் சக்தி கருணாநிதி திமுகன்னு. அதுலேருந்து அவங்களால தொடச்சிட்டு வரவே முடியலையே. எம்ஜிஆர் செத்த பிறகு அதிமுக 2ஆக உடைஞ்சதுக்கு அப்புறம் தானேங்க இவங்க நடுவில் வந்தாங்க. இல்லைன்னா அப்பவும் வந்துருக்க முடியாது. ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே உடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் வந்து வெரி ப்ளீக். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் அவர் மூடி பெரிய துப்பட்டாவை போட்டுட்டு 3 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது, 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது, நீங்கெல்லாம் அமைச்சராக போறீங்கன்னு சொல்ல, அவ்வளோதான். சும்மா இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு, கிச்சு மூட்டிட்டு இருக்காருங்க அவங்க ஆளுங்களுக்கு. அவ்வளோதான். ஓகே சார். அடுத்தபடியாக புதன்கிழமை பார்த்தோம்னா அனைத்து கட்சி கூட்டம் நடக்க போகுதுன்ற மாதிரி நம்மளோட தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு. சார் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அனைத்து கட்சி கூட்டம், ஐ மீன் அவரோட தோழமை கட்சி கூட்டம்னு தான் நான் சொல்லுங்க. சர்வ கட்சி கூட்டம் வேற, தோழமை கூட்டம். ஓகே ஒன்றும் இல்லை சார். தாவேகா சார்பில் அவங்க அலைன்ஸில் இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி நடக்க போகுது. என்ன சொல்ல போறாருன்னா, எங்கள் கூட எனக்கு ஆதரவு தெரிவித்ததுக்கு நன்றின்ற மாதிரி சொல்ல போறாருன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை, அவர் ஏதாவது சொன்னார் அவங்க கிட்ட நன்றி சொல்ல போகிறேன்? இல்லை, ஆதரவு அதான் அவங்க ஆஃபீஸுக்கே போய் நன்றி சொல்லிட்டாரு. எத்தனை வாட்டிங்க நன்றி சொல்ல சார்? அது ஒரு ஃபார்மல், அதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது வந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும். இந்த அரசியல் கூட்டணி, இதுக்கு ஒரு பேரை வச்சு வரக்கூடிய இடைத்தேர்தல்கள், நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் 8 மாதத்தில் வரப்போகுது, இதுக்கெல்லாம் தயார்படுத்தணும் இல்லை கூட்டணி. அவர் தெளிவாக இருக்கார், கூட்டணி தான்
கூட்டணியாக தான் போனோம். தனித்தெல்லாம் சட்டமன்ற தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. இனிமேல் கூட்டணி தான். அப்போ இந்த கூட்டணியை கெட்டிப்படுத்தி கன்சாலிடேட் பண்ணி இதை அட்வான்ஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு கூட்டமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி தெரிவிக்கிறதுக்கு கூட்டம் போட்டு நன்றி தெரிவிக்கிறேன் ஏற்கனவே செஞ்சிட்டாரு அந்த வேலையெல்லாம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து வர இருக்கக்கூடிய தேர்தல்கள். இப்போ நம்ம கேள்விப்படுறோம் அம்பாசமுத்திரத்தில் சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிறுத்த போகிறாங்கன்னு. சேட்டை துரைமுருகன் வேற சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் எல்லா தேர்தலையும் போட்டி போடுவோம், அதனால எல்லா இந்த எத்தனை 10 தொகுதி வந்தாலும் இப்போ வரைக்கும் 7 தொகுதி ஆயிருக்கா, 7 இது 10க்கு மேலே போகலாம். ஏன்னா எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவங்கெல்லாம் கூட ரிசைன் பண்ணுற மூடில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை தொகுதியில் என்ன எலெக்ஷன் நடந்தாலும் நாம் தமிழர் அங்கே வந்து போட்டி போடும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அம்பாசமுத்திரத்தில் சீமான் நிற்பார்ன்ற மாதிரி ஒரு பலமான வதந்தி வருது. அதுக்குள்ளே என்னன்னு போய் பார்த்தா அங்கே நாடார்கள் அதிகமாக, அதனால் சமூக நீதி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, பெரியாரின் பேரன்கள், அதனால் ஒரு நாடாரை பிடிச்சின்னு போய் அங்கே நிறுத்த போகிறாங்க போல இருக்கு. அதனால் இதுக்கெல்லாம் பதிலடி எப்படி கொடுக்கறது அப்படின்றதுக்கான ஒரு ஒரு கலந்தாலோசனை கூட்டமாக தான் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் ரொம்ப நாள் கழிச்சு தமிழக முதல்வர் பேச போகிறாரு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வேறு அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு ஆட்சி பேச போகிறாரு. ஐ மீன் அது ஸ்டாலின் அவர்கள் சொல்லிகிட்டே இருக்காரு ஆட்சி கவிழ போகுதுன்னு. அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக முதல்வர் எதாவது பேசுவாரா? தெரியாத. எதுக்கு ரிப்ளை கொடுக்கணும்? முட்டாள்தனமாக உளறிட்டு இருப்பாங்க இவங்க. இதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்கணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அப்படியே கடந்து போக வேண்டியது தான். அவங்கவுங்க ஏதோ உளறிட்டு இருக்காங்க, கனவுல இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம போய் விளக்கம். அவங்க ஐடிவிங்க இன்னைக்கு கொடுத்துருக்குது பார்க்கலையா நீங்கள்? அதுதான் அந்த லெவல் தான். ஸ்டாலின் பேசுறதுக்கு ஐடிவிங்கே ரிப்ளை கொடுத்துடுச்சு. நீங்கள் இனி எத்தனை முறை தேர்தல் வந்தாலும் 100% தோற்று போவீங்க அப்படின்னு பதில் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். தேர் எண்ட்ஸ் த மேட்டர். ஸோ இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, யாருமே நோட் பண்ணலை. முன்னாள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கர் மீது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கிரைம் போலீஸ் வந்து அவரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் போவாரா? இளஞ்செழியன் வந்து என் அசிஸ்டண்டே கிடையாது, அவரோட அசிஸ்டண்டே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த அரசு எல்லாம் சொல்லிக்குவாங்க, இவங்க என் மனைவியே கிடையாது. நான் முந்தா நாள் இப்போ இந்த கார்லாம் வந்து பிடிச்சிட்டாங்கன்னா, இல்லைங்க இந்த கார் திருடு போயிடுச்சு, நான் போன வாரம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேங்க பாருங்க அப்படின்னு எடுத்து காட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் இந்த திருட்டுத்தனம் பண்ணுறவங்கெல்லாம் வந்துங்க முன்கூட்டியே ஜாமீன் வாங்கி வச்சுக்குவாங்க. அது மாதிரி இது ஒரு என் பிஏவே இல்லைன்னா அப்புறம் அவர் எப்படி பணத்தை வாங்கினாரு? இப்போ இளஞ்செழியனும் என்னவோ அவரை பிடிச்சி உழுக்குனாங்கன்னா அவர் கொட்ட போகிறாரு. பட் திமுக ஆட்சியில் வரலாறு காணாத ஊழல் ஒவ்வொரு துறையிலும் நடந்திருக்குங்க. பார்ட்டி ஃபண்டுன்ற பேரில் பல ஆயிரம் கோடி, இஃப் நாட் லேக்ஸ், லட்சம் கோடின்னு என்னால் இன்னும் சொல்ல முடியல, பல ஆயிரம் கோடி, 50,000 கோடியாக இருக்கலாம், 80,000 கோடியாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு வசூல் பண்ணியிருக்காங்க. அது வந்து உண்மையிலே பார்ட்டி ஃபண்டுன்றது முதல்வர் சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு தான் போயிருக்கு தவிர பார்ட்டிக்கெல்லாம் போயிருக்காது. புரியுதுங்களா? அதனால் வந்துங்க இந்த ஊழல் மிகுந்த இந்த இதில் இருந்தெல்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்காகத்தான் திடீர்னு இன்னைக்கு மாணவர் அணி போராட்டம். சேகர் பாபு என்ற மாணவர் போராடினார் பார்த்தீங்களா? அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருக்கிறாருன்னு தெரியல. நானும் பார்த்தாங்க, மாணவர்களை காணோம். எல்லாம் மா சுப்பிரமணியம் எந்த கல்லூரி மாணவர்? பாதி வழுக்கையாக இருக்குது முடி. இல்லை சார், அவர் அந்த அந்த அணி சார்பாக போகிறாரு சார். இதனால தான் அவங்க பண்ணியிருப்பாங்களா? மாணவர்கள் திமுக போராட்டம் பண்ணுங்க. மாணவர் அணி போராட்டம்னா மாணவர் தானேங்க அங்கே இருக்கணும், மாணவர் பிரிவு தானேங்க இருக்கணும். ஏன் வந்து பிரசன்னா, தமிழன் பிரசன்னா வராரு, ஏன் வந்து அப்போ என்னன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு பிரச்சனை டைவர்ட் பண்ணுறாங்க. ஏவா வேலு விஷயம், KN நேரு விஷயம், சிவசங்கர் விஷயம், இப்போ கரூரில் ஒரு போலி பேங்க் பிடிச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இதை உடனே குதிரை பேரம், யானை பேரம், சோப்பா மாடல். ஸோ அவங்க அம்பலமாயிட்டே இருக்க போகிறாங்க. அதிலேருந்து கவனத்தை திசை திருப்புறதுக்கு தான் இந்த இவரை ராஜினாமா பண்ணு, அவரை ராஜினாமா பண்ண. நான் கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த ஆட்கள் மாணவர் அணி திமுகவை, செந்தில் பாலாஜி எதுக்காக அரெஸ்ட் ஆனார் சொல்லுங்கள்? எதுக்காக அரெஸ்ட் ஆனார்?
சார் இந்த மின்சாரத்துறை ஊழல் பல்வேறு ஊழல்கள் இருந்தது. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தபோது அவர் வந்து கண்டக்டருக்கு டிரைவருக்கு ஆள் எடுப்பில் லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு வேலையும் கொடுக்கல, அந்த வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு கேஸ் போட்டு தான் அவர் வந்து ஜெயிலில் இருந்தார். அப்போ ஜெயிலில் இருந்தப்போ ஒரு பல மாதம் ஜெயிலில் இருந்தார். முதல் சில மாதங்கள் அவரை வந்து மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோன்னு வச்சுருந்தாங்க. அதாவது ஏக காலத்தில் அவர் ஜெயிலில் கைதியாகவும் இருக்கிறாரு, மந்திரியாகவும் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி அரசியல் தூய்மை நேர்மையை பற்றிலாம் பேசினா சிரிப்பாக தான் இருக்குது எனக்கு. ஓகே சார், திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது தாவேக அரசு என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்க? அரசியல் இது ஒரு அரசு முறை ஆக்ஷனாக இருக்குமா, இல்லை அவங்களுக்கு தாவேக தப்பாக பேசுறதுக்காக இவர் ரிப்ளை கொடுக்குற விதமாக இருக்கும்? அதெல்லாம் ஏங்க ஏவா வேலு என்னத்தை பேசிட்டாரு? முதல்வரை நான் எதிர்த்து கேள்வி கேட்கல, திமுக நம்ம சும்மாங்க. அதாவதுங்க, நீங்க பண்ண ஊழலுக்கு விசாரிக்கிறாங்க. உங்க மடியில கனம் இல்லைன்னா நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க பண்ண ஊழலெல்லாம் இப்போ வந்து தாவேகா எங்களை பழி வாங்குகிறதுன்னா என்ன கூத்து அடிக்கிறாங்க? அவங்க அதான் சொல்றாங்க, திமுக சைடு அதான் சொல்றாங்க. திமுக அது ஒரு ஸ்டாண்டர்ட் டயலாக். அரசியல் பழி இவங்க பழி வாங்கினாங்களே, அதிமுக அமைச்சர்கள் சொத்து குவிச்சிட்டாங்கன்னு கேஸ் போடல, ஜெயலலிதா அவர்கள் மேல கேஸ் போடல, கருணாநிதி எத்தனை அமைச்சர்கள் மேலே கேஸ் போட்டாங்க. அதெல்லாம் அப்போ வந்து அரசியல் பழி வாங்குதலாம். இது அரசியல் பழி வாங்குதல் அப்படின்னா அப்போ அதை அரசியல் பழி வாங்கணும்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அதெல்லாம் அதாவதுங்க, மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம்ன்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. இரட்டை நாக்கு திமுகவுக்கு. அதனால் வந்து இதெல்லாம் வந்து சட்டத்தின்படி அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலலாம் விஜய்க்கு நம்பிக்கையே இருக்காது. அவர் இந்த மாதிரி தேர்ட் ரேட்டட் பொலிட்டீஷியனெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டார். ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்கிறவர். ஆனால் அதுக்காக வந்து மக்கள் பணத்தை கொள்ளை அடித்தவனெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருவாரா? அதிமுக திமுக மாறி மாறி கண்டுக்காமல் விட்டாங்கல்ல. இப்போ கொடைநாட்டில் கொள்ளையாளியை நான் கண்டுபிடிப்பேன்னு சபதம் எடுத்தார்ல. 5 வருஷம் ஆட்சியில் இருந்தார். என்ன பண்ணார் ஸ்டாலின்? என்னங்க பண்ணார்? அப்போ ஏன் ஆக்ஷன் எடுக்கல? பண்ண மாட்டார். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர் டீலிங். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களை பிரச்சனை பண்ணக்கூடாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை பிரச்சனை பண்ண மாட்டோம், வாழ வீடு. ஆனால் இன்னைக்கு என்ன சிக்கலாச்சுன்னா, முதல் முறையாக தமிழ்நாட்டில் இந்த 2 பேர் இல்லாத ஒரு புது ஆள் வந்துட்டோம். இப்போ இவங்களுடைய அந்த அக்ரிமெண்ட் படி எதுவும் நடக்கிறது இல்லை. அதனால தான் இப்போ ரொம்ப கத்தல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு. ஓகே சார், இவ்வளோ நேரம் பேட்டியை நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொன்று நன்றி சார்.